இன்னைக்கு பொள்ளாச்சி ரீஜியனில் இருக்கிற சம்திங் ஏஎஸ்ஓ ஏகேவோ அசோசியேஷன், ஓகேங்களா, திப்பம்பட்டி அல்லது கோளாறுபட்டி சம்திங் அது பக்கத்தாடின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த மாதிரியான வேலை எல்லாமே அவர் பார்த்துருக்குறாரு. இதை நம்ம கிளைண்ட் வந்து கேள்வி கேட்டப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே இவரோட இன்ஜினியரிங் அசோசியேஷனையுமே அவங்களுடைய பேரண்ட்ஸையும் அவங்க ரிலேட்டிவ் சம்திங் படி அவங்க எல்லாத்தையும் வர வச்சு, இப்படிலாம் நான் பண்ணல, நான்லாம் நல்லா தான் பண்ணேன், அவன் பாருங்க என்னை இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறாங்க மாதிரி இது தகாதன வார்த்தைகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேச ஆரம்பித்ததுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நம்மளுடைய இன்ஜினியரிங் அசோசியேஷன் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க வந்து மீடியேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க 2 பேர்த்துக்கும். அதாவது நாங்கள் எங்களுடைய சைடிலிருந்து ஒரு இன்ஜினியர் அனுப்புகிறோங்க, அவர் பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லுவாருங்க, எங்கள் இன்ஜினியர் குவாலிட்டி செஞ்சுருக்கிறாரா இல்லையே, எவ்வளோ வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லுவோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க வந்து கணக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு மாதமாச்சு. ஒரு மாதமாக எந்த தகவலும் இல்லை. நம்மளுடைய கிளைண்ட் கூப்பிட்டு கேட்டுட்ருக்காரு, என்னங்க என்னாச்சு சம்திங் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதம் கழிச்சு வராரு. யார்? இந்த எஸ்டிமேட் கொடுக்க வேண்டிய இன்ஜினியர் வராரு. என்னப்பா இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்டால், என் தங்கச்சி கல்யாணம், யாருமே கூட பிறந்தவங்க, நான் கல்யாணத்தை பார்க்குறதா உங்கள் வேலையை பார்க்குறதா, எங்களுக்கு சொந்த வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரியான பிஹேவியர் இருந்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட் பேப்பர் இவர் கொண்டு வந்ததில் 18,000 நம்ம ஆல்ரெடி பார்த்து கிளைண்ட்டும் அக்ரிமெண்ட் போட்டாங்க தெரியுமா, அவங்களோட எஸ்டிமேட் பேப்பரில் 15 லட்சமும் நம்ம கிளைண்ட் ஆல்ரெடி 13 லட்சத்தை கொடுத்தாச்சு. இன்னும் 2 லட்சம் ரூபா பேலன்ஸ் இருக்குது. இவர் என்ன வேலை செஞ்சுருக்காருன்னு கேட்டுட்டு தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் என்ன ஆகுதுன்னா, அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து இப்போ என்னங்கிறாங்க, உங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சு வைக்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதில் சார் நீங்கள் 13 லட்சம் கொடுத்துட்டீங்க சரிங்களா, கணக்குக்கு 18 லட்சம் வருது, ஆனால் நாங்கள் ரொம்ப நல்லவங்க, 18 லட்சம்லாம் வேண்டாம், 15 லட்சம் மட்டும் போதும், 3 லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மட்டமான பொருட்கள் பயன்படுத்தினால் டிஸ்கவுண்ட்ஸுகள் தாராளமாக அள்ளி தூவப்படும். ஸோ பீப்புள்ஸ் யூ ஷுட் நீட் டு பி அவேர் அபவுட் தட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி